நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறதுலேருந்து பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கீங்களோ? அதிருப்தியில் இல்லை, வலி வேதனையில் இருக்கு. என்ன காரணம்? அந்த 2 நாள் நடந்துச்சுல்ல அறிவித்திருவிழா, திருவிழா, அதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை. ஏன்னா நாடு முழுக்க 17,000 பேர் சொற்பொழிவாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பித்த பொழுது நாடு முழுக்க அந்த பேச்சு போட்டியை நடத்துவதற்கு நடுவர்கள் வேண்டும்னு சொன்ன பொழுது தம்பி உதயநிதிக்கு உதவியாளர் தம்பி செந்தில் என்கிட்ட, ஆனால் நடுவரில் உங்களை தான் முதல் இடத்துல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி மதுரை, ராணிப்பேட்டை, சேலம், சென்னை, காரைக்கால் போன்ற எல்லா இடங்களுக்கும் போய் அந்த உத்தியோகத்தை பார்த்தவன். எனக்கே அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லை. ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாம் ஏன் சம்பத்து வரல, ஏன் சம்பத்தை கூப்பிடலைன்னு கேட்க ஆரம்பிச்சு. நானும் எதிர்பார்த்தேன். ஏன் சம்பத்து வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சு என்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உங்களை அப்படி ஓரங்கட்டுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஓரங்கட்டப்படுகிறார்களா? ஓரங்கட்டுறாங்களான்னு தெரியாது. என்ன யாரும் ஓரங்கட்ட முடியாது, அது வேற.